வங்கியியல் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டு நியூ புக்கில், அதாவது பொருளாதாரம் நியூ புக்கில் பேஜ் நம்பர் வந்து 111வது பக்கத்தில் வந்து இருக்குது. டோட்டலாக இந்த லெசன்லேருந்து நம்ம வந்து 108 கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா பார்ட் 1ல் ஒரு 55 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஷின் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வணிக வங்கிகள் வாணிபத்திற்காக குறுகிய கால கடன் அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்களாகும். இதை சொன்னவர் பார்த்திங்கன்னா கால்பர்ட்சன். வணிக வங்கிகள் வாணிபத்திற்காக குறுகிய கால கடன் அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்களாகும். இது சொன்னவர் வந்து கால்பர்ட்சன். இரண்டாவது கொஷின், நவீன வாணிபத்தின் முதுகெலும்பாக டேஸ் செயல்படுகிறது. ஆன்சர் வந்து வங்கித்துறை. நவீன வாணிபத்தின் முதுகெலும்பாக வங்கித்துறை செயல்படுகிறது. மூன்றாவது கொஷின், 1656 நிறுவப்பட்ட ஒரு தனியார் வங்கியிலிருந்து தோன்றிய வங்கி. ஆன்சர் வந்து ஸ்வீடன் ரிக்ஸ் வங்கி. 1656 நிறுவப்பட்ட ஒரு தனியார் வங்கியிலிருந்து தோன்றிய வங்கி தான் ஸ்வீடன் ரிக்ஸ் வங்கி. நான்காவது கொஷின், உலகின் முதல் மைய வங்கி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஸ்வீடன் ரிக்ஸ் வங்கி. உலகின் முதல் மைய வங்கி வந்து ஸ்வீடன் ரிக்ஸ் வங்கி. ஐந்தாவது கொஷின், ஸ்வீடன் ரிக்ஸ் வங்கி டேசாம் ஆண்டு பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமையை பெற்றது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1897. ஸ்வீடன் ரிக்ஸ் வங்கி 1897 ஆண்டு பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமையை பெற்றது. ஆறாவது கொஷின், டேஸில் தோற்றுவிக்கப்பட்டு பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி இங்கிலாந்து வங்கியாகும். ஆன்சர் வந்து 1864. 1864 தோற்றுவிக்கப்பட்டு பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி வந்து இங்கிலாந்து வங்கியாகும். பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி வந்து இங்கிலாந்து வங்கி. ஏழாவது கொஷின், டேசாம் ஆண்டு பிரசல்ஸ் நகரில் கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதி மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் மைய வங்கிகள் தோற்றுவிக்கப்பட்டன. ஆன்சர் வந்து 1920. 1920 ஆண்டு பிரசல்ஸ் நகரில் கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதி மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் மைய வங்கிகள் தோற்றுவிக்கப்பட்டன. எட்டாவது கொஷின் பொறுத்துக. ஆப்ஷன் ஏ பாருங்கள், தென்னாப்பிரிக்க ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டது 1921. சீன மைய வங்கி 1928. நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி வந்து 1934. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து 1934. அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் வந்தது 1934, தொடங்கப்பட்டது 1935 ஏப்ரல் 1. சிலோன் மைய வங்கி 1950. இஸ்ரேல் மைய வங்கி 1954. ஸோ பார்த்துக்கோங்க. இந்தியாவின் முதல் வங்கி. ஆன்சர் வந்து இந்துஸ்தான் வங்கி. தொடங்கப்பட்ட ஆண்டு 1770. இந்தியாவின் முதல் வங்கி வந்து இந்துஸ்தான் வங்கி. தொடங்கப்பட்ட ஆண்டு 1770. 10வது கொஷின் பொறுத்துக. வங்காள வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1809. மும்பை வங்கி 1840. சென்னை வங்கி 1843. ஸோ மும்பை வங்கி, அதாவது வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி, இந்த 3 வங்கிகளை வந்து பொதுவாக வந்து பிரசிடென்சி வங்கிகள் என்று அழைக்கப்பட்டன. ஸோ பிரசிடென்சி வங்கிகள் அப்படின்னா வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி, இது 3ம் பொதுவாக பிரசிடென்சி வங்கிகள் என்று அழைக்கப்பட்டன. 11வது கொஷின், வணிக வங்கியின் பணிகள். வணிக வங்கிகளோட பணிகளை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. முதன்மை பணிகள், 2ஆம் நிலை பணிகள், இதர பணிகள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. வணிக வங்கியின் பணிகள் வந்து 3 பிரிவு: முதன்மை பணி, 2ஆம் நிலை பணி, இதர பணிகள். 12வது கொஷின்,
வணிக வங்கியின் முதன்மை பணிகள். வணிக வங்கியோட முதன்மை பணிகள் பார்த்திங்கன்னா வைப்புகளை பெறுதல், கடன் வழங்குதல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. வணிக வங்கியின் முதன்மை பணிகள் வந்து வைப்புகளை பெறுதல், கடன் வழங்குதல். 13வது கொஷின். வணிக வங்கிகள் டேஸ் சதவீதம் பணத்தினை ரொக்க இருப்பாக வைத்திருக்க வேண்டும். ஆன்சர் வந்து 20%. வணிக வங்கிகள் 20% பணத்தினை ரொக்க இருப்பாக வைத்திருக்க வேண்டும். 14. வணிக வங்கிகளின் பங்கு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை, ஜஸ்ட் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. மூலதன திரட்சி, கடன் உருவாக்கம், நிதியை முறைப்படுத்துதல், சரியான வகை தொழில்களை ஊக்கப்படுத்துதல், கடன்களை பணமாக மாற்றுதல், அரசுக்கு நிதி அளித்தல், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துதல். ஸோ இது எல்லாமே வணிக வங்கிகளின் பங்கு. 15வது கொஷின். இந்திய ரிசர்வ் வங்கி 2018-19 ஆண்டில் தனது உபரி நிதியிலிருந்து மத்திய அரசுக்கு டேஸ் கோடி வழங்கியுள்ளது. ஆன்சர் வந்து 68,000 கோடி. இந்திய ரிசர்வ் வங்கி 2018-19 ஆண்டில் தனது உபரி நிதியிலிருந்து மத்திய அரசுக்கு 68,000 கோடி வழங்கியுள்ளது. 16வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. வங்கியில்லா நிதி நிறுவனம், இதனுடைய ஆங்கில சுருக்கம் தான் வந்து NBFI, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். வங்கியில்லா நிதி நிறுவனம், அதனுடைய ஆங்கில சுருக்கம் வந்து NBFI. ஸோ விரிவாக்கம் வந்து நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள், வங்கி இல்லாத நிதி நிறுமம், அதனுடைய ஆங்கில சுருக்கம் வந்து NBFC, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனி. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அதாவது இது தமிழில், இது இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். தமிழ் இங்கிலீஷ் அது மீனிங்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. NBFI, NBFC. 17வது கொஷின். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி டேஸ் முதல் ரிசர்வ் வங்கி தனது பணியினை துவங்கியது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஏப்ரல் 1, 1935. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி ஏப்ரல் 1, 1935 முதல் ரிசர்வ் வங்கி தனது பணியினை துவங்கியது. 18வது கொஷின். இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து ஜனவரி 1, 1949. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 1, 1949. 19வது கொஷின். இந்தியாவில் நாணயங்கள் மற்றும் ₹1 காகித பணத்தை தவிர அனைத்து வகையான காகித பணத்தை வெளியிடுவதில் உரிமை பெற்ற நிறுவனம். ஆன்சர் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி. இந்தியாவில் நாணயங்கள் மற்றும் ₹1 காகித பணத்தை தவிர அனைத்து வகையான காகித பணத்தை வெளியிடுவதில் உரிமை பெற்ற நிறுவனம் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி. 20வது கொஷின். வங்கிகள் முறைப்படுத்துதல் சட்டம் பிரிவு டேஸின் படி ஒவ்வொரு வணிக வங்கியும் இந்தியாவில் வங்கி தொழில் செய்ய மைய வங்கியிடம் உரிமம் பெற வேண்டும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பிரிவு 22. வங்கிகள் முறைப்படுத்துதல் சட்டம் பிரிவு 22 படி ஒவ்வொரு வணிக வங்கியும் இந்தியாவில் வங்கி தொழில் செய்ய மைய வங்கியிடம் உரிமம் பெற வேண்டும். 21வது கொஷின். இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமை அலுவலகம் டேஸில் கொல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. ஆன்சர் வந்து 1937. இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமை அலுவலகம் 1937 கொல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. 22வது கொஷின். ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஓஸ்போன் ஸ்மித். ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் வந்து ஓஸ்போன் ஸ்மித்.
ரிசர்வ் வங்கியோட 2வது ஆளுநர் தான் சர் ஜேம்ஸ் பிரைடு டெய்லர். ரிசர்வ் வங்கியோட 3வது ஆளுநர் வந்து சர் சிடி தேஷ்முக். ரிசர்வ் வங்கியோட 4வது ஆளுநர் வந்து சர் பெனகல் ராமாராவ். ஸோ முதல் 4 ஆளுநர்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரிசர்வ் வங்கியோட முதல் ஆளுநர் வந்து ஓஸ்போன் சுமித்து. ஸோ 2வது 3வது 4வது 4 ஆளுநருமே கொடுத்துருக்க லைனாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் நிர்வாகம் ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அனைத்தும் சரியானவை. மைய வங்கி மற்றும் இந்திய வங்கிகளின் நெறியாளர். கடைசி நிலை கடன் ஈவோன். ஆளுநர், 4 துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் மைய அரசால் நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள். ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியோட நிர்வாகம் வந்து மைய வங்கி மற்றும் இந்திய வங்கிகளின் நெறியாளர், கடைசி நிலை கடன் ஈவோன், ஆளுநர், 4 துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் மைய அரசால் நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள். 24 இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. காகித பணத்தை வெளியிடுதல், அரசின் வங்கியாக செயல்படுதல், இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துதல், அந்நிய செலாவணியின் பாதுகாவலன், கடன் அளிப்பை நெறிப்படுத்துதல். ஸோ இது எல்லாமே இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகள். 25 டேசாம் நூற்றாண்டில் காகித பணம் வெளியிடும் முறை துவங்கியது. ஆன்சர் வந்து 18ஆம் நூற்றாண்டில். 18ஆம் நூற்றாண்டில் காகித பணம் வெளியிடும் முறை வந்து துவங்கியது. 26வது கொஷின், முதலில் காகித பணத்தை அச்சடித்த வங்கிகள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி. முதலில் காகித பணத்தை அச்சடித்த வங்கிகள் வந்து வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி. 27வது கொஷின், ஷெர்ஷா சூரி என்பவரால் ரூ. 1க்கு டேஸ் செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் முதல் ரூபாய் வெளியிடப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 40. ஷெர்ஷா சூரி என்பவரால் ரூ. 1க்கு 40 செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் முதல் ரூபாய் வெளியிடப்பட்டுள்ளது. டேஸ் சொல்லான ரௌபியாவில் இருந்து ரூபாய் என்ற வார்த்தை தோன்றியது. ஆன்சர் வந்து சமஸ்கிருதம். சமஸ்கிருத சொல்லான ரௌபியாவில் இருந்து ரூபாய் என்ற வார்த்தை தோன்றியது. 29வது கொஷின், ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் அதன் மதிப்பு டேஸ் மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும். ஆன்சர் வந்து 17. ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் அதன் மதிப்பு 17 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும். இந்த ரூபாய் நோட்டில் முன்பக்கம் பார்த்திங்கன்னா ஆங்கிலம், இந்தி, ஸோ இந்த 2 மொழிகளில் வந்து எழுதப்பட்டிருக்கும். பின்பக்கம் வந்து 15 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும். முன்பக்கம் வந்து ஆங்கிலம், இந்தி, பின்பக்கம் வந்து 15 மொழிகள். 30வது கொஷின், அனைத்து வங்கிகளுக்கும் தலைமை வங்கி. ஆன்சர் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி. அனைத்து வங்கிகளுக்கும் தலைமை வங்கி வந்து இந்திய ரிசர்வ் வங்கி. 31வது கொஷின், வங்கிகளுக்கு இடையே நடக்கும் பரிவர்த்தனைகளை தனது டேஸ் தீர்வகங்களை கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி சமன் செய்கின்றது. ஆன்சர் வந்து 14. வங்கிகளுக்கு இடையே நடக்கும் பரிவர்த்தனைகளை தனது 14 தீர்வகங்களை கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி சமன் செய்கின்றது. 32வது கொஷின், அந்நிய செலாவணி பாதுகாவலன். ஆன்சர் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி. அந்நிய செலாவணி பாதுகாவலன் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி. 33வது கொஷின், அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1999. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999. அதனுடைய ஆங்கில சுருக்கம் பார்த்திங்கன்னா FEMA. அதனுடைய விரிவாக்கம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். 34 செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம்
கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2007. இதனுடைய ஆங்கில சுருக்கம் பார்த்திங்கன்னா பிஎஸ்எஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2007. 35. இந்திய ரிசர்வ் வங்கி டேஸில் வங்கி குறை தீர்ப்பாயத்தினை அறிமுகப்படுத்தியது. ஆன்சர் 1995. இந்திய ரிசர்வ் வங்கி 1995 வங்கி குறை தீர்ப்பாயத்தினை அறிமுகப்படுத்தியது. 36. வங்கி நெறிமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1949. வங்கி நெறிமுறை சட்டம் 1949. 37. மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி. இதனை முதலாக டேஸ் பரிந்துரைத்தார். ஆன்சர் கின்ஸ். மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி. இதனை முதலாக கின்ஸ் பரிந்துரைத்தார். மாறும் ரொக்க இருப்பு விகிதத்தை முதலில் அமல்படுத்திய வங்கி. ஆன்சர் ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம். இது பார்த்திங்கன்னா அமெரிக்க மைய வங்கி. மாறும் ரொக்க இருப்பு விகிதத்தை முதலில் அமல்படுத்திய வங்கி ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம். இது அமெரிக்காவோட மைய வங்கி. சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் இரண்டும் சரி. ஆப்ஷன் ஏ பாருங்கள், சிஆர்ஆர் அப்படின்னா ரொக்க இருப்பு வீதம். எஸ்எல்ஆர் அப்படின்னா சட்டப்பூர்வ நேர்மை இருப்பு வீதம். சிஆர்ஆர் அப்படின்னா ரொக்க இருப்பு வீதம். எஸ்எல்ஆர் அப்படின்னா சட்டப்பூர்வ நேர்மை இருப்பு வீதம். சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் இதனுடைய ஆங்கில விரிவாக்கம் நெட்டில் சர்ச் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும்போது விதிக்கும் வட்டி விகிதமே டேஸ் எனப்படுகிறது. ஆன்சர் ரெப்போ விகிதம். வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும்போது விதிக்கும் வட்டி விகிதமே ரெப்போ விகிதம் எனப்படுகிறது. வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்கான இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதமே டேஸ் விகிதம் எனப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி, மீள் ரெப்போ விகிதம். வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்கான இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதமே மீள் ரெப்போ விகிதம் எனப்படுகிறது. அதாவது ஆர்ஆர் அப்படின்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இது ரெப்போ ரேட்டு, இது ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இந்திய ரிசர்வ் வங்கி தனக்கு கீழாக 3 அடுக்கு வழியாக விவசாயத்திற்கான கடனை வழங்கி வந்தது. அந்த 3 அடுக்கு பார்த்திங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள், துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள். ஆன்சர் அனைத்தும் சரி. இந்திய ரிசர்வ் வங்கி தனக்கு கீழாக 3 அடுக்கு வழியாக விவசாயத்திற்கான கடனை வழங்கி வந்தது. மாநில கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள். டேஸாம் ஆண்டிற்கு பிறகு விவசாய கடன் சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளையும் நபார்டு வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியிலிருந்து பெற்றுக்கொண்டது. ஆன்சர் 1982. 1982ஆம் ஆண்டிற்கு பிறகு விவசாய கடன் சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளையும் நபார்டு வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியிலிருந்து பெற்றுக்கொண்டது. பாராளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில் டேஸில் விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜூலை 1, 1963. பாராளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில் ஜூலை 1, 1963 விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. 45 பொறுத்துக. ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஏஆர்டிசி. அதனுடைய விரிவாக்கம் அக்ரிகல்ச்சரல் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். ஆர்ஆர்பிஎஸ் அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்.
நபார்டு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நபார்டு வந்து நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. வட்டார வங்கிகள் கிராமின் வங்கிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. வட்டார வங்கிகள் வந்து கிராமின் வங்கிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்திரா காந்தி அவர்களின் 20 அம்ச பொருளாதார திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சம் கிராமப்புறங்களில் வசிக்கும் விவசாயிகள் மற்றும் கைவினைஞர்களை கடன் சூழலில் இருந்து விடுவிப்பதாகும். இந்திரா காந்தி அவர்களின் 20 அம்ச பொருளாதார திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சம் கிராமப்புறங்களில் வசிக்கும் விவசாயிகள் மற்றும் கைவினைஞர்களை கடன் சூழலிலிருந்து விடுவிப்பதாகும். 47. வட்டார கிராம வங்கிகள் டேசாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டன. ஆன்சர் வந்து 1975. வட்டார கிராம வங்கிகள் 1975ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டன. 48. பொறுத்துக. வட்டார ஊரக வங்கிகளின் மூலதனம். மைய அரசு பார்த்திங்கன்னா ஒரு 50%, மாநில அரசு வந்து ஒரு 15%, நடத்துகின்ற வணிக வங்கி வந்து ஒரு 35%. ஸோ இதுதான் வட்டார ஊரக வங்கியோட மூலதனம். 50% மைய அரசு, 15% மாநில அரசு, நடத்துகின்ற வணிக வங்கி வந்து ஒரு 35%. 49. வட்டார ஊரக வங்கிகள் %, ரொக்க இருப்பினையும் %, சட்டப்பூர்வ நீர்மை இருப்பினையும் வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 3%, 25%. வட்டார ஊரக வங்கிகள் 3% ரொக்க இருப்பினையும் 25% சட்டப்பூர்வ நீர்மை இருப்பினையும் வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறது. 50. தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1982 ஜூலை. நபார்டு வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1982 ஜூலை. 51. நபார்டு வங்கி வழங்கும் 3 அடுக்கு கூட்டுறவு கடன் முறை. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. மாநில கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம். நபார்டு வங்கி வழங்கும் 3 அடுக்கு கூட்டுறவு கடன் முறை வந்து மாநில கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம். 52. அனைத்து விவசாய கடன்களுக்கான தலைமை அமைப்பாக செயல்படும் வங்கி. ஆன்சர் வந்து நபார்டு வங்கி. அனைத்து விவசாய கடன்களுக்கான தலைமை அமைப்பாக செயல்படும் வங்கி வந்து நபார்டு வங்கி. 53. சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. இந்திய அரசின் மைய இயக்குனர் குழுவில் இருந்து நபார்டு வங்கியின் இயக்குனர் குழுவுக்கு 3 பரிந்துரைத்துள்ளது. இந்திய அரசின் மைய இயக்குனர் குழுவில் இருந்து நபார்டு வங்கியின் இயக்குனர் குழுவுக்கு 3 பரிந்துரைத்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் நபார்டின் தலைவராக இருப்பார். ரிசர்வ் வங்கியோட துணை ஆளுநர் வந்து நபார்டின் தலைவராக இருப்பார். 54. நபார்டு வங்கி எந்தெந்த வங்கிகளுக்கு கடன்களை வழங்குகிறது. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. மாநில கூட்டுறவு வங்கிகள், வட்டார ஊரக வங்கிகள், நிலவள வங்கிகள். நபார்டு வங்கி எந்தெந்த வங்கிகளுக்கு கடன்களை வழங்குகிறது. மாநில கூட்டுறவு வங்கி, வட்டார ஊரக வங்கி, நிலவள வங்கிகள். 55வது கொஷின். மத்திய அளவில் தொழில் நிதிக்கான அமைப்புகள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. இந்திய தொழில் நிதி கழகம், இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம், இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. மத்திய அளவில் தொழில் நிதிக்கான அமைப்புகள் வந்து இந்திய தொழில் நிதி கழகம், இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டுக் கழகம், இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. டோட்டலாக 55 கொஷின் பார்த்துருக்கோம்.
56வது கொஷின்லேருந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.